சம்பளம் போடலைன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஊழலை செய்யறதுக்கான முயற்சியா அந்த மக்கள் மீது இல்ல இவங்களுக்கு என்ன இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க? முதல் கேள்வி தம்பி, எங்களை உழைக்கும் மக்களை இந்த துப்புரவு பணியாளர்களை தூக்கி முதலாளிக்கு அடமானம் வைக்கிறதுங்கிறதே ஊழல் தானே தம்பி. முதலாளிக்கு நீங்க கொடுக்கறதுல 2700 கோடியில குறைஞ்சது 1000 கோடிக்கு மேலேயாவது நீங்க எடுப்பீங்கல்ல. இப்ப மாநகராட்சியில 1000 கோடி ஊழல் நடக்குது வருஷத்துக்கு. இது நீங்க 5000 கோடிங்கிற, நீங்க 1000ன்றீங்க, குறைக்கிறீங்க, ரொம்ப குறைக்கிறீங்க. அதுவே நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போற அளவுக்கு தான் முதல்வர் இருக்காரா? அவருக்கு தெரியாது. இத்தனை ஊடகங்கள் எடுக்கிறீங்க, 10 நாளா இவ்வளவு பெரிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இத்தனை 1000 பேர் மக்கள் உட்கார்ந்து போராடுறாங்க, அவர் கவனத்துக்கு போகாது. இவங்க போய் கோரிக்கை வச்சாதான் அவர் கவனத்தில் எடுப்பாரு. அதுதான் நமக்கு இப்ப ஒரு நடவடிக்கை தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது. 26 தேர்தலில் மக்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எந்த கோரிக்கையை அவங்க ஏற்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க? ஆசிரியர்கள் போராட்டத்துக்கா? எந்த போராட்டத்துக்கு பண்ணிருக்காங்க சொல்லுங்க? போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கா? இல்ல வேளாண்குடி மக்கள் முன் வச்ச போராட்டத்துக்கா?